இந்த இடக்கலை பிங்கலை சுழுமுனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் வந்து எந்த கலையை நம்ம வந்து பின்பற்றினா வந்து நம்மளுக்கு வந்து இறைவனுக்கு நெருங்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்? நீ ஒரு கலையும் பின்பற்றக்கூடாது. இடைக்கலைன்றது என்ன, பிங்கலைன்றது என்ன அப்படின்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். சூரியகலை சந்திரகலைன்னு பேர். ஆமாம். இது ஏன் சூரியகலை சந்திரகலை அக்னிகலை இந்த 3 கலைகள் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுத்துங்குது. அந்த உஷ்ணத்தை சீராக கொண்டு போட்டு இன்னொன்று சந்திரகலை கொண்டு போகுது. அப்போது இது ரெண்டுமே இருந்தால் தான் உன் உடல் மிதமாக இருக்கும். நீ பிரபஞ்சத்தில் எல்லா வேலையும் செய்ய முடியும். இதில் இந்த கலை மாறுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோ. சந்திரகலை மட்டும் பின்பற்றி நீ போனீன்னாக்கா அது உடல் குளிர்ச்சியை உண்டாக்கி உன்னை கவுத்துடும். வெறும் சூரியகலையை மட்டும் பின்பற்றி போனீங்கன்னா அது அளவு கடந்த உஷ்ணத்தை உண்டாக்கி கவுத்துடும். அதனால் இது ரெண்டுமே மிதமாகவே வேணும். மிதமாக இருந்ததுன்னா தான் அது நீ மனுஷனாக சீராக இருக்க முடியும். இது ரெண்டில் எது மாறுபடுறதோ, இப்போது சாதாரணமாக நல்லா இருப்பான் ஒரு ஆள், இன்றைக்கி பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பான், நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைங்க ஜுரங்க அப்படின்னுவான். இந்த ஜுரம் ஏன் வந்தது அப்படின்னா, இந்த சந்திரகலை அதிகமாக ஓடி சீத்தளத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். அதனால் அவனுக்கு ஜுரம் வந்துட்டுருக்கும். இல்லை நல்லா இருந்தாங்க நேற்றுலேருந்து ஒரே சீதுபேதிங்க அப்படின்வான். இது சந்திரகலை அடங்கி சூரியகலை அதிகமாக ஓடி சூட்டை உருவாக்கி சீதுபேதி ஆக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த 2 கலையும் இயற்கையிலேயே மனிதனுக்கு சீராக போயின்னுக்குது. யாரும் செய்கிறது கிடையாது. அதை யாரும் மூச்சை வலிச்சா விட்டுன்னுக்குறீங்க, இயற்கையில் நடந்துக்குது. இறைவன் இயற்கையிலேயே உங்களுக்குன்னு ஒரு மூச்சை கொடுத்து அதை உபயோகப்படுத்தின்னு இருக்கிறோம் உலகத்தில். அது உபயோகப்படுற வரைக்கும் தான் நம்ம இருப்போம். அது இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது நம்ம கடவுளே அந்த சூரியகலை சந்திரகலை அக்னிகலை தான். மீதெல்லாம் அப்புறம் கதை. முதல்ல நீ உனக்குள்ள கடவுள் இருக்குது, உனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு நான் சொல்லின்னு இருக்கிறேன். அது என்னன்னா இந்த சூரியகலை சந்திரகலை அக்னிகலை இந்த 3 கலைகள். இப்போது காளி நீலி திரிசூலி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த காளின்னா என்ன, நீலின்னா என்ன, திரிசூலின்னா என்ன, கருமாரின்னா என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கருமாரின்னா இது கருப்பு விதமான கடவுள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிங்கிறாங்க. அது இல்லை, கருவை மாற்றக்கூடியது. அது ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு கருவை உண்டாக்கும், ஒரு கழுதையில் ஒரு கருவை உண்டாக்கும், ஒரு குதிரையில் ஒரு கருவை உண்டாக்கும், ஒரு யானையில் ஒரு கருவை உண்டாக்கும். இந்த கருன்ற உயிரின்ற ஒரு கருவை உண்டாக்கக்கூடியது அம்பாள். அதனால் அது கரு மாறி. இவன் கரு மாறினா இவன் கருப்புன்னு நினச்சினா, கருப்பு இல்லை, கருவை மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு தான் உண்டு. அது ஜீவன் பேர். அப்போது காளின்னா இது பொருள். திருசூலி அப்படின்னா 3 நாடிகள், அதான் திரிசூலம். உன் முதுகு தண்டை சுற்றி 3 நாடி போகுது. இடைகலை பிங்கலை சுழுமுனை இந்த 3 நாடி பயணம் பண்ணுது. அந்த 3 நாடி சீராக போகிற வரைக்கும் தான் உன்னுடைய ஏக்கமெல்லாம். இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ணுறாங்க. அது சூரியகலையில் மூச்சு ஓடும்போது புணர்வு பண்ணால் ஆண் குழந்தையாக பிறக்கும். சந்திரகலையில் புணர்வு பண்ண மூச்சு ஓடும்போது புணர்வு பண்ணால் பெண் குழந்தையாக போடும். இது யாரும் எதிர்பார்த்து இந்த கலையில் ஓணும் அந்த கலையில் ஓணும்னு பார்க்கறதில்ல, தற்செயலாக நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் மூச்சு தான் பிறப்பை நிர்ணயம் பண்ணுது, ஆனா பெண்ணான்றதை நீ நிர்ணயம் பண்ணிக்க முடியாது. மனுஷன் நிர்ணயம் பண்ணுறதா இருந்ததுன்னா எவனுக்கும் எத்தனை ஓணுமோ அத்தனை விதமாக எண்ணி எடுத்துப்பான். ஆனால் அது எண்ணி எடுத்துக்கிறது இல்லை, இயற்கையாக நடக்கிறது. அந்த இயற்கையாக நடத்துறது எதிரானா இந்த சூரியகலை சந்திரகலை. அப்போது திரிசூலின்னா 3 நாடிகள். நீலி அப்படின்னா அது என்ன, நீலி கெட்டி பொருளும் கிடையாது,
தண்ணி பொருளும் கிடையாது. இப்போது ஒரு சாதம் வடிச்சிங்கன்னா, நைட்டு சாதம் வடிச்சிட்டு காலையில் எடுத்திங்கன்னா வடிக்கும்போது தண்ணியாக வடிச்சிருப்பீங்க, காலையில் எடுத்திங்கன்னா இல்லைன்னு இருக்கும். அது தண்ணியாகவும் இருக்காது, கெட்டியாகவும் கல் மாதிரியும் ஆகிருக்காது. இந்த விந்துனுடைய நிலை நீலி, அது தண்ணியாகவும் இருக்காது, கெட்டியாகவும் இருக்காது. அந்த கஞ்சி தண்ணியினுடைய நிறம் என்னவோ அதுதான் விந்துனுடைய நிறம். விந்துனுடைய நிறம் என்னவோ அதுதான் ஆகாயத்தினுடைய நிறம். அப்போது இந்த 3 செயலை வச்சு தான் நடக்குது. இந்த 2 கலை, சந்திரக்கலை, சூரியக்கலை, இது 2லேயும் மூச்சு ஓடாத போது அக்னி கலையில் மூச்சு ஓடிடுச்சுன்னா 4 குழந்தை நல்ல குழந்தை பிறந்திருக்கும், ஒரு குழந்தை அழியாக பிறந்துட்டுருக்கும். திருநங்கை ஓணும்னு யாரும் பெற்றுக்கிறது இல்லை, திருநங்கையாக நான் பிறக்கணும்னு யாரும் பிறந்ததும் இல்லை. இந்த கலையில் ஓடும்போது அவன் புணர்வு பண்ணான்னா அது திருநங்கையாக போயிடும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் புரியாத திருநங்கை ஏன் பிறந்தா, எதுக்கு பிறந்தா, இப்படி அது அந்த அவதாரம் அந்த அவதாரம், மனுஷன் கற்பனை எவ்வளவோ அவ்வளோ வரைக்கும் பேசுவோம் அதை பற்றி. ஆனால் இங்கே இயற்கையாக நடக்கிறது இந்த 3 நாடியை வச்சு தான் ஆண், பெண்ணு, திருநங்கை, இந்த 3 உருவங்களும் மூச்சினுடைய செயலிலிருந்து தான் உருவாகுது. இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நீ இந்த மூச்சை பிடிச்சின்னு போடலாமா, அந்த மூச்சை பிடிச்சின்னு போடலாமான்னு கூடாது. உன் எண்ணம் எதுவோ அதில் போய்டும், அந்த மூச்சையை அதில் எத்தனை போய் விட்டுடும். ஒன்று நீ மூச்சையை மாற்றிட முடியாது. எவனாவது மூச்சை மாத்திரன்னா, எனக்கு 50 நிமிஷம் இடது கையில் போட்டேன், 50 நிமிஷம் இடது கையில் போட்டேன், நான் மாத்திரான், அதுவே மாறிக்கின்னு வேலை செய்துன்னுக்குது. இதுதான் இறைவனுடைய செயல். நான் செய்கிறேன் எவனும் செய்ய முடியாது. அது நின்று போச்சுன்னா இவன் இருக்க மாட்டான் இல்லையா? நாத்திகனாக இருந்தாலும் ஆத்திகனாக இருந்தாலும் அது இருக்கிற வரைக்கும் தான் இருப்பான். நான் நாத்திகன் இதெல்லாம் கடவுள்லாம் கிடையாதுன்னா, இந்த உள்ள இருக்கிற கடவுள் வெளியே போனார்னா இவர் நாத்திகன் இல்லை, ஆத்திகன் இல்லை, பூமியிலே இல்லை, அற்ற செயல் அது போயிடுவார். அதனால் இதில் அதெல்லாம் கிடையாது. உன்னை இயக்கிறது கடவுள். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏங்கி கொண்டு இயக்குவது எதுவோ அதுவே கடவுள். கடவுளை நீ பார்த்தியா, கடவுளை நீ காட்ட முடியுமா? இதெல்லாம் வீண் வாதம், விதண்டாவாதங்கள். இது அறியாதவன் பேசுகிற விஷயம். உன் மூச்சை நீ காட்டிட்டு பார்க்கலாம், நான் கடவுளை காட்டுறேன். உன் மூச்சு என் மூச்சு தாங்கன்னு எடுத்து காட்டு, நான் கடவுள் எதுன்னு நான் காட்டுறேன். முடியுமா? முடியாது. உனக்குள்ளே இருக்கிற மூச்சு உன்னால் காட்ட முடியாது. உலகத்தில் இருக்கிற கடவுளை எவனால் காட்ட முடியுமா? உணரக்கூடிய பொருள் அது, காட்டக்கூடிய பொம்மை இல்லை அது. அதனால் கடவுள்ன்றதை உணரணுமே தவிர அடுத்தவனை காட்டுற பொருள் கிடையாது. அதே மாதிரி உன் மூச்சு இருக்குதுன்றது நீ உணர முடியுமே தவிர தப்பாரி என் மூச்சின்னு கையில் எடுத்து காட்ட முடியாது. உன் மூச்சையே காட்ட முடியாத போது கடவுளை காட்ட முடியுமா? விதண்டாவாதத்துக்கு வாதம் பண்ணுவாங்க, நான் அறிவாளி அப்படின்ட்டு. அறிவாளி இல்லை, இப்படி பண்ணுறான் அவன் முட்டாளுன்னு அர்த்தம். அவனுக்கு உண்மை இன்னும் விளங்கலைன்னு அர்த்தம். ஏன்னா அவன் உண்மை விளங்கி போச்சுன்னா இப்படி பேச மாட்டான் முதல்ல. அதனால் கடவுள்ன்றது ஒன்று இல்லை உலகத்தில்னா, உயிரினம்ன்றது ஒன்று இல்லை. அது இருக்கிற வரைக்கும் தான் இவன். இப்போ உலகம் 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 மாறி போச்சுங்க. உலகம்ன்றது எது? எது உலகம்? இந்த பூமி, இந்த நிலம், காற்று எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பஞ்சபூதங்களோட. அது இயற்கையை பார்த்து உலகம்ன்றது எது? உலகன்றது இந்த ஜனங்கள், மக்கள், மனிதன் தான்ப்பா உலகம். மனிதன் தான் உலகம். மனிதன் ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது. இது ஒரு கோள். இது பூமின்றது ஒரு கோள். எப்படி சந்திரன், சூரியன், வெள்ளி இதெல்லாம் இருக்குதோ, கோள்களாக இருக்குதோ, அது மாதிரி பூமின்றது ஒரு கோள் தான். ஆனால் உலகம்ன்றது யாருன்னா மனிதன் தான். உலகம் மாறி போச்சுன்னு மனுஷனுடைய செயல் மாறி போச்சுன்னு அர்த்தம். உலகம் எப்பவுமே மாறல. வெயில் வெயிலாக தான் இருக்கும், பூமி பூமியாக தான் இருக்கும், மழை மழையாக தான் இருக்கும். ஆனால் உலகம் மாறி போச்சுன்னு பேசுவோம். உலகம் மாறினதே கிடையாது. மாற உலகம் மாறிச்சுன்னா இவன் இருக்க மாட்டான். இவன் மாறிக்கின்னு வரான். அதனால் உலகம்ன்றதே இவன் தான். அதனால் உங்களுக்கு இருக்க வேண்டிய எண்ணம் என்ன? நான் கடவுளை அடையணும். கடவுள்ன்றது யார்? நான்ன்றது யார்? அதனால தான் நான் சொல்லுவேன், கடவுள்ன்றதை பற்றி தேடாதீங்க, முதல்ல உங்களை தேடுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் கடவுள் யாருன்னு தெரியும்ன்றது. அதனால் சூரிய கலியா சந்திர கலியா இதெல்லாம் வேணாம். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் அட்சதை போடுவான், 16 பெற்று பெருவாழ் வாழு. மகான்கள் சொன்னான் 16 கலைடா நான் சந்திரக்கலை. அது இறப்பு பிறப்பு இல்லாத கலை. அது இப்போ என்றும் 16. மார்கண்டன் கேள்விப்பட்டிருப்பில்ல? மார்கண்டன்
என்றும் 16னா அப்போ அவர் எப்பவுமே இருக்கணும், அவருக்கு மரணமே கிடையாது தானே. ஆமாங்க. இப்போ எங்கே போனார் அவர்? இருக்கிறாரா? இல்லை இல்லை. அப்போ என்றும் 16ன்றது எது? யோசிக்கணும். இதை சொன்னால் புரியாதுன்னு ஒரு அடையாளத்தை காட்டினான். இவன் பேர் மார்கண்டன், இவன் அப்பா அம்மா சிவங்கிட்ட வரம் வாங்கினாங்க, அவன் செத்தா 16 வயசில் அவனுக்கு சாவு வந்துடும்ன்ட்டு அவர் வந்து ஏன் எப்படி எனக்கு சாவு வரும், நான் கடவுளை போய் கேட்கறேன்னு கடவுளை பிடிச்சிக்கினாரு. ஏமா வந்தார், பாசக்கயிறை போட்டார், அது சிவங்கயத்துலேயே மாட்டிக்கிச்சு. அப்போ சிவபெருமான் கோவப்பட்டு வந்து யமனை எட்டு வச்சார், யமன் செத்து போட்டான். இப்படியெல்லாம் ஒரு கதைகள் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா உனக்குள்ளே இருக்கிறான் மார்கண்டன். 16 கலை எப்போ உன் சுழுமுனையில் நின்று போயிடுச்சோ உனக்கு உலகம் தெரியாது. அது வாசின்னு பேர். அது அந்த வாசியாக இருக்கும்போது அது சிவமாக இருக்குது. சிவமாக இருக்கும்போது அதுக்கு மரணம் கிடையாது. அப்போ மரணம் எப்போ இல்லாத பொருளோ அதுக்கு பிறப்புன்றது ஒன்று கிடையாது. இது எப்படிப்பட்ட வாழ்வுனா பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார், மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கும் பெருமருந்து, இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து கையிலை மருந்துன்னாரு. ஆகாயத்திலேருந்து வந்த மருந்து பார்த்து அந்த மருந்து எப்பவுமே செத்ததே கிடையாது அப்படின்னு விந்துவை சொல்கிறார். இது 16 கலையில் நின்று போச்சுன்னா அங்கே மரணம்ன்றதே கிடையாது, அது பெருவாழ்வு. அதை தான் சொல்லி வாழ்த்துறோம். இவனுக்கு அது தெரியாது, என்ன பண்ணுறான், 16 பிள்ளை பெற்றுங்க, 16 செல்வம். ஜனாதிபதிக்கு 16 செல்வம் கிடையாது. ஆடு மேய்ப்பாரா பைய, மாடு மேய்ப்பாரா, இல்லை அவர் வீட்டில் கோழி வச்சுக்கிறாரா? எப்படி 16 செல்வம்? எது எண்ணி சொல்கிறான்னு சொல்ல மாட்டேன்றான். நானே எத்தனையோ பேர் கேட்டு பார்த்துட்டேன். இதுதான் 16 செல்வங்கள். இந்த 16 செல்வத்தில் மரணம் இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. இதுதான் 16 பெற்று பெருவாழ் வாழணும்னா அந்த கலையை நீ கை கொள்ளணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். இதெல்லாம் புரியணும் நமக்கு. புரியாத நான் ஆன்மீகவாதி, நான் கடவுளை தேடுறேங்கன்னா, நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்ன, நீ யார், உன்னை நான் யார் 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 யாருன்னு தேடு. ஒரு நாளைக்கு நீ யாருன்னு தெரியும், அப்போ கடவுள் யாருன்னு தெரியும். உன்னையே உனக்கு யாருன்னு தெரியாத, கையா காலா உடம்பா தலையா மூக்கா வாயா தெரியாத நான் தாங்கன்னு மாற தட்டி கிடக்குறீங்க. அதனால் உங்களை தேடுங்க, உண்மை விளங்கிடும். இப்போ இந்த பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில். ஆமாம். இல்லை அப்படின்றாங்க. அதோடைய இங்கே நான் ஏற்கனவே சில விஷயங்களில் சொல்லியிருக்கிறேன். பொருள் என்ற திருவள்ளுவனுடைய குரல் அது. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை. இல்லை சில நிறைய பேர் நாத்திக்கிறங்க, அவர் கடவுள் பற்றி பேசிக்கிறாரு வள்ளுவர், அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு இன்னொரு உலகம்னு ஒன்று இருக்குதான்னு வள்ளுவர் சொல்கிறாருல அவர் பாடல்ல. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மகான் சொல்கிறாரு, இங்கே ஓணுன்னா பொருள் ஓணும், அங்கே ஓணுன்னா அருள் ஓணும். இப்போ பொருள் ஓணும் அருள் ஓணும் ரெண்டு விஷயம். அது என்ன பொருள் ஓணும் இங்கே, அங்கே என்ன அருள் ஓணும் இல்லையா? இங்கே நீ ஆம்பளை அப்படின்னா விந்து வெளியேறணும், இது பொருள். இது இல்லைன்னா நீங்கள் வாழவே முடியாது. அதே நேரத்தில் கடவுளினுடைய அருள் இல்லாதவனுக்கு அங்கே இடமே கிடையாது. அதனால் சொல்கிறார், உலகத்தில் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை. இது ஒரு விதம். அவர் சொன்ன கேள்வி பதில்ல இது ஒரு விதம். இன்னொரு விதம், இங்கே பணம் வேணும், இந்த உலகத்தில் நீ வாழணும்னா உனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், அப்போ தான் நீ இங்கே வாழ முடியும். இல்லைன்னா நீ செத்து போயிடுவ, வாழ்க்கை நடத்த முடியாது. அதே நேரத்தில் இது மட்டும்தான் முடிவானா? இல்லை, இதுக்கப்புறம் நீ இதுக்கு அடுத்த வாழ்க்கை நீ இறைவனாண்ட போகணும், அதுக்கு அருள் தேடணும். அப்போ அந்த அருளை எப்படி தேடணும்னா அந்த பொருள் தேடிக்கினே அருளையும் தேடணுன்றார். அருள் இல்லைன்னா நீ அந்த உலகத்துக்கு போக முடியாது. அதனால் அருள், இறைவனுடைய அருளையும் தேடு. அப்போ ரெண்டு வழியும் நீ தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வாழற வழி எப்படி, இறைவனை தேடுற வழி எப்படி, ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். நீ அந்த ரெண்டையும் தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். உபதேசம் கொடுத்துட்டேன், நீ காட்டுக்கு போ, உபதேசம் கொடுத்தேன், ஊட்ட விட்டு ஓடி போடு அப்படின்னு சொன்னதே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருந்து சாதிங்க, அதான் சாதனை. ஓடி போகிறது சாதனை இல்லை, பயம் அது பேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் ஞானம்ன்றது இல்லறத்தில் இருந்துக்கினே தேடணும்.
இல்லற நடத்த முடியாது. இப்போ உன் பொண்டாட்டி புள்ளுக்குட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க, எனக்கு இப்போ ஞானம் கிடச்சிச்சுங்க, பொண்டாட்டி புள்ளுக்குட்டிலாம் வானான்னா அது நியாயமா? அது பெரும்பாவம் ஆகிடாதா? அப்புறம் நீ எங்கே ஞானத்துக்கு போகிறது? இன்னொரு ஜீவனை தவிக்க விட்டு போகிறதா ஞானம்? அது இல்லை ஞானம். அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீ வாழணுன்னா துட்டு ஓனனைனா துட்டு சம்பாதிக்க கற்றுக்கோ, அப்போ தான் இந்த உலக வாழ்வு வாழ முடியும். சரி, இங்கே வாழ்ந்தாவிட்ட மட்டும் போதாதா? இது முடிவு இல்லை, மேலே முடிவு இருக்குது. அப்போ அங்கே அருள் ஓணும். அதில் நல்ல குருக்கிட்ட போய் அருள் எப்படி அடையணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார் சார். மட்டும் அதிக நினைவாற்றல் இருக்குது. எதை பார்த்தாலும் அப்படியே அவங்க செய்கிறாங்க. ஒரு திறமையை பார்த்த வாக்கில் அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. உங்களை போல் ஒரு பெரிய செய்திகளை ரொம்ப எளிமையாக கிரகிச்சிக்கிறாங்க. அது வந்து ஒருத்தருக்கு சிலருக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? இப்போது மனுஷனுக்கு இந்த பிராண காற்று செல்லில் 9 நவகிரகங்கள் மேலே இருக்கிற மாதிரி நம்மளுடைய மூளையிலையும் நவகிரக 9 செல்கள் இருக்குது. மொத்தம் 10 செல் இருக்குது. அதில் 9 செல்லு இயங்கணும். 9 செல்லு இயங்கினால் அவன் முழு ஞானி ஆகிடுவான். 3 செல்லு இயங்கினால் அஞ்ஞானியாக இருப்பான். 4 செல்லை 5 செல்லு இயங்கும்போது அறிவாளியாக மாறுவான். இப்படி கண்ணதாசனை எடுத்திங்கன்னா 8வது தான் படித்தார். அவரை மாதிரி கவி எழுதவே முடியல யாராலையும். எந்த காலத்துலேயும் அழியாத கவிகளை அவர் எழுதிட்டு போனார். அப்போது அவர் ஒரு பாடலில் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு மனிதன் போய்கினே இருக்கிறான் ரோட்டில், கடவுள் இறங்கி வராரு. என்னப்பா நல்லா இருக்கிறியாப்பான்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க, இது மாதிரி எத்தனை வாட்டி பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் கேட்டுக்கின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. இன்னொரு மனிதன் வர்றாரு. என்னப்பா நல்லா இருக்கிறாங்க, ஏங்க இந்த வாழ்க்கை நான் செத்து போயிடலாங்க, கொடுமையான வாழ்க்கைன்றான். கடவுள் உடனே சிரிச்சிடுறாரு. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கின்னு போகுது. அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கை பயணங்கள் தொடருது. தோற்றத்தில் மனிதர் தான், ஆனால் இந்த மூச்சினுடைய செயல்பாடுகள் அது அங்கே போய் தொடும்போது அவருக்கு மற்றவங்களுக்கு இல்லாத நினைவாற்றல், மற்றவங்களுக்கு இல்லாத எழுத்தாற்றல், மற்றவங்களுக்கு இல்லாத பேச்சாற்றல் அவருக்கு கிடைக்குது. அப்போது அதுக்கு அடிப்படை பேஸ் இந்த மூச்சு. அப்போ இந்த மூச்சாகப்பட்டது வயிற்றுக்கும் மூக்குக்கும் எல்லா மனுஷனுக்கும் போயின்னு வந்து நிற்குது. இதுக்கு பேர் மடைமாறின்னு பேர். பின்பக்கமாக அனுப்புவத்தை பின்பக்கமாக அனுப்பும்போது அது போகாத இடமெல்லாம் போகும், இயங்காத அறிவெல்லாம் உனக்கு இயங்கும். அப்படின்றதுக்கு தான் இந்த யோக பாடமே முதல்ல மகான்கள் நமக்கு கொடுத்துருக்கிறத கடவுளை அடையிறதுக்காக இல்லை, கடவுளை ஆகிறதுக்காக இல்லை, அறிவாளியாக வாழறதுக்காகவே கொடுத்துருக்குறோம். இதை நம்ம தெரியாமல் எதையோ பண்ணிக்கின்னு எதையோ பேசிக்கின்னு போகிறோம். இந்த ஆற்றல்கள் யாருக்கு இந்த சுவாசம் அதிகமாக போய் அறிவை தொடுதோ அதுக்கேற்ற அறிவாளித்தனம் வெளி உலகத்துக்கு காட்டுறாங்க. அப்போ அவனுடைய சிறப்புகள் வெளி தெரியுது. இப்படி தான் அறிவினுடைய இயக்கமாக அது பேரறிவை தொடும்போது எல்லா செயல்களும் உலக நன்மைக்காக சிலர் செய்கிறான், தான் நன்மைக்காக சிலர் செய்கிறான். இப்படி அவனுடைய சுயநலமும் பொதுநலமும் கலந்த உலக வாழ்வு நடக்குது. சரிங்கய்யா, இப்போ அறிவு ஆற்றலை அதிகப்படுத்தி காட்ட யோகம் அதனுடைய அவசியம். மூளையை செல்களினுடைய அதிகப்படியாகும். இப்போது நம்ம ஒரு ரேடியோ வச்சுன்னு இருக்கிறோம், அதில் ஒரு ஸ்டேஷன் மெட்ராஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறோம். மெட்ராஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் பாடும். எப்போ சுவிட்சு போட்டிங்கனாலும் மெட்ராஸ் ஸ்டேஷன் பண்ணிருக்கோம். அப்போது அந்த பேண்டு மாற்றும் போது மெட்ராஸ் ஸ்டேஷனில் விருதுபாரதி போவோம், விருதுபாரதியில் சிலோன் போவோம், சிலோனில் டெல்லி போவோம், இப்படி எல்லா ஸ்டேஷனும் மாறும். அப்போது இந்த மாதிரி மாற்றுறது தான் இந்த மூச்சினுடைய இயக்கமே. மனுஷனை ஒரு நிலையில் நிறுத்துறதே மூச்சு தான். அவனுடைய அதுக்கு தான் இன்பம் துன்பம் ரெண்டும் எதில் இருக்குதுன்னா மூச்சில் தாங்குது. பாவ புண்ணியம் எதுக்குதுன்னா ரெண்டும் மூச்சில் தாங்குது. நல்வினை தீவினை எதுக்குதுன்னா மூச்சில் தாங்குது. அதனால தான் சொன்னான், இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனே அப்படின்னு. இந்த 2 மூச்சை நல்லா ஓட்டினீன்னா உன் மனசுன்ற மாடு அடங்கிடாண்டா. அது நல்வினையும் தீவினையும் அந்த மூச்சில் தாண்டா உருவாகுது அப்படின்னா. அப்போது இந்த மூச்சே நம்ம உலக வாழ்க்கைக்கு பேஸ். அது புரியாமல் நான் செய்கிறேன்னுங்கிறான் எவனும். அது இல்லைன்னா எவனும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதுதான் இவனை ஓட வைக்குது, இவனை பேச வைக்குது, இவனை நடக்க வைக்குது, இவனை வாழ வைக்குது. அது இல்லைன்னா இவன் உடல் நயா பைசா கூட உதவாது. அதனால தான் சொன்னான், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்யும் மண்ணு பாண்டம் வரைகோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே. பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பார்த்த போது பையோடு காண்டது என்று ஆடு பாம்பேன்னா. ஒரு பிளாஸ்டிக் குடம் உடஞ்சி போச்சுன்னா பொறிக்க எத்துமே போட்டின்னா அதுக்கு ஒரு 4 கொடுப்பான், அவன் வேறு பொருளாக ஆக்கிடுவான்டா. ஆனால் இது உடஞ்சின்னா ஒரு நய பைசா கூட உதவுறான்னு.
நான் 1வது தான் படிக்கல அப்படிங்கிறீங்க. ஆனால் பாம்பாட்டி சித்தர்லேருந்து எல்லா சித்தர் பாடல்களும் மனப்பாடமாக அப்படியே நினச்ச வாக்கில் அருவியாக கொட்டுது. அப்போ உங்களுடைய மூளையின் திறன் என்னை சிந்திக்க வைக்குது. எத்தனை பெரிய நினைவாற்றல், எத்தனை பெரிய ஒரு... நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பார்த்து பிரமிப்பாக இருக்குது, என்னை பார்த்து மடை திறந்த வெள்ளம் மாதிரி வருது. இப்போ கூட ஒரு அம்மா கனடாவில் இருந்தால் தான் சொன்னாங்க, எப்படி இப்படி ஒரு ஞானியை நான் பார்க்கல. சித்தர்கள் நிலை மாதிரி நான் எந்த சித்தர்களையும் உலகத்தில் பார்க்கல. சித்தர்கள் வாழ்ந்தாங்க, இப்படியெல்லாம் சித்துக்கள் பண்ணாங்க, மக்களுக்காக ஊர் ஊராக திரிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு தன் பெற்ற ஞானத்தை எல்லாருக்கும் தேடி தேடி போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சித்தர்னா எப்படி இருப்பார், மக்களுக்காக எப்படி அவரோட சிந்தனைகள் இருக்கும், அவரோட பேச்சு எப்படி இருக்கும், அவரோட எண்ண ஓட்டங்கள், அவருடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த சித்தருமே மக்களுக்காக வாழலை, தனக்காகவும் ஆண்டவனுக்காகவும் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இது சில பேர் இந்த ஞானிகளை பற்றி அறியாமல் தவறாக சொல்லினுக்கிறாங்க. அவர் இதை பண்ணார், அதை பண்ணார், காயக்கல்பம் பண்ணார், இதை பண்ணார்னு ஏமாற்றிக்கின்னு இவங்களும் அதை பயன்படுத்திக்கின்னு போகிறாங்க. ஆனால் எந்த ஞானிகளும் மக்களுக்காக வாழலை. அவங்க வாழ்ந்தது தனக்காகவும் இறைவனுக்காகவுமே வாழ்ந்தாங்க. மனிதனாக வாழலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனாங்களே தவிர எந்த மனிதங்கிட்டவும் உறவாடவே இல்லை எந்த சித்தரும். ஏன்னா சித்தர்கள் என்றவன் மனித உறவுக்கு தாண்டி வாழ்ந்தவன். அவன் மனித இனத்தோடவே சேரவே இல்லை. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மூச்சாகப்பட்டது உன் மூச்சு, நான் ரொம்ப கெட்டவன், நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, உங்கள் மூச்சு விடும்போது நான் நல்லவனாக ஆயிட்டேன் அப்படின்ட்டு. சித்தர்கள் அதே மாதிரி கணக்கு போட்டாங்க. இந்த மக்களோட சேர்ந்தால் இந்த மக்களுடைய மூச்சு நம்மளையும் கெடுத்துட்டோம் அப்படின்னு இந்த மக்களை விட்டு விலகி வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த மக்கள் எப்படி வாழணுன்றதை வகுத்து எழுதி கொடுத்துட்டு போனான். அந்த வாழ்க்கையை பின்தொடர்ந்து ஒரு சிலர் இப்போ போகிறாங்க. சில பேர் அதையே வச்சு பொழப்பாக்கிக்கின்னு திரியிறாங்க. இப்படி பல விதமாக அது பயன்படுறது. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, சித்தர்கள் எல்லாம் மறைச்சிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே சொல்லலைன்னு. யார் சொன்னது? எல்லாத்தையும் சொல்லிட்டு போய்க்கிறான், இவனுக்கு தெரியல என்ன சொன்னான்ட்டு. அதனால தான் சொன்னான், கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும்னா காதலிக்கணும்டா. கடவுளை காதலிக்கணும். சரி, காதலிச்சா என்ன, உன்னை தூக்கி விட்டுடுவான்டான் மேலேன்னு. அதனால் சொன்னான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் உயிர்ப்பதற்கு நாதனாம் நாமம் நமச்சிவாயமேனான். இல்லையா? இந்த 5 எழுத்து உன்னை தூக்கி விட்டுடண்டா மேலே, நாதன் உனக்குள்ளக்கிறான்டா, அழுவுடா அவங்கிட்டான்னா. ஆனால் விசிட்டு அடிக்கிறான் இவன் போய் கடவுள்கிட்ட. அது மாதிரி மனிதனாக இருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க, எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இவன் எடுக்க மாட்டான்றான் மனிதன். அப்படி எடுத்தான்னா இவனுடைய வாழ்வும் சிறப்பான வாழ்வாக இருக்கும். இப்போ மனம் அடங்கணும் தான் கடவுள் அடைய முடியும், கடவுள் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம். மனம் எப்போ சாமி அடங்கணும்? பாடம் பண்ண மேலே அடங்கணுங்களா, இல்லை வெளியே உலகத்தில் இருக்கும் பொழுது அடங்கணுங்களா? மனசை யாருமே அடக்க முடியாது சாமி. மனசை முதல்ல வளர்க்காமல் பார்க்கணும். ஒரு மாடு வேகமாக ஓடுது, நான் போய் முன்னாடி நின்று அடக்கிறேன்னு நினச்சேன்னா என்ன பண்ணான்? நம்மளை தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி மனன்றது ஒரு மாடு. ஆனால் அதை அடக்கக்கூடிய விதையை பிடிச்சிக்கணும். நேரடியாக போய் கையை போய் இப்படி கட்டி வச்சுக்கிற மாதிரி மனசை போய், ஏன்னா அது உருவம் இல்லை, உருவம் இல்லை, எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு பொருள். அதுக்கு பேர் அந்த கரணம். அந்த அந்த கரணம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நாம் இங்கே செயல்படவே முடியாது. நமக்கும் ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது எப்படி சாப்பிட்டா பசிச்சா சாப்பிடும், புணரல் வந்தால் புணரிக்கும், தூக்கம் வந்தால் தூங்குமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிடும். சரிங்களா? இறைவன் உலகத்தில் எல்லா உயிரையும் படைச்சது அவன் தான். ஆனால் எந்த உயிரும் அவனை பற்றியே பேசுது, எந்த உயிரும் அவனை இல்லைன்னு சொல்லுது, எந்த உயிரை அவனை பற்றியே இருக்கிறான்னு சொல்கிறது எதுன்னா இந்த மனுஷன் ஒன்று மட்டும்தான். எல்லாத்தையும் படைச்சது அவன் தான். ஆனால் எந்த உயிரும் இறைவனை பற்றி பேசுறதில்லை, இறைவனை நினைக்கிறதே கிடையாது. இந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் அவனை பற்றியே பேசுது, அவனை பற்றியே தேடுது. காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே மட்டும்தான் இறைவனோட அந்த சொரூபமே இருக்குது. அவன் வேற இல்லை, இவன் வேற இல்லைன்ற ஒரு உணர்வே அங்கே தான் இருக்குது. ஏன்னா அவன் உயிராக இருக்கிறான். சரிங்களா? அப்போது அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். வெளியே இருக்கிறான் இறைவன் போனால் என் மனசை வளர்ந்துக்கினே போகும். இந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போனால் கிடைச்சிருமானா கிடைக்காது. அடுத்து இன்னொருத்தர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரு, ஏப்பா இந்த கோயிலுக்கு பண்ணி நினச்செல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போது கோயிலாக போவோம் வெளியே இருக்கிற வரைக்கும். இறைவனை வெளியே வச்சு பார்க்காதப்பா,
வெளியே இருக்கிறது உண்மைன்னா உனக்குள்ளவும் இறைவன் இருக்கிறான், அவனை நீ உள்ளுக்குள்ளேயே வழிபாடு பண்ணு. அப்போ அந்த வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த மனப்பக்குவம் வேணும். அதுக்கு நாம் பார்த்ததெல்லாம் அடையணும், பார்த்ததெல்லாம் ஓடணும். ஒரு 10 ரூபா இருந்தால் என்னால் வாழ முடியும்னா அந்த 10 ரூபாவோட நிறுத்திக்கினா பரவாயில்ல, இன்னொரு 100 ரூபா வந்தால் போதுமே, இந்த 10 ரூபாவை நாளைக்கு 100 ரூபா வந்தால் நல்லா இருக்குன்னு நான் ஓட ஆரம்பிச்சேன்னா அந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவே இருக்காது. கடவுள் வந்தானா, ஒரு ஏழையை கூப்பிட்டாரான், என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து புலம்பி நேர்கிற, என்கிட்ட அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு. சரி, இப்போ வந்து நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன ஒன்றுமோ கேளு. இது பார், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இடத்த காட்டுறேன், உனக்கு எவ்வளோ ஒன்றுமோ எடுத்துக்கோ, நீ எவ்வளோ தூரம் போறியோ அந்த இடம் ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்றார். ஒன்றுமே இல்லாதவன் அப்போ என்ன பண்ணாவன், போய் கபாலும் ஒரு கிரவுண்டு மடக்கி உட்காந்தானா பிரச்சனை இல்லை. அவன் என்ன பண்ணான்னா இவரே கொடுத்துட்டாரு, இது கொடுத்துட்டாருன்னா கண்ணு கட்டின தூரம் ஓடுறான். காலையில் ஆரம்பித்தோம் நைட்டு வரைக்கும் ஓடிக்கிறான். போய் அந்த முனைக்கு போகிறதுக்குள்ள மூச்சு வாங்கி செத்தே போயிட்டான். ஆசைக்கு அளவு இல்லை. இறைவன் வந்து கொடுக்குறான், இது போதும்பா, நான் வாழறதுக்கு எதுவுமே இல்லாத நான், எனக்கு இதுவரைக்கும் கிடச்சி போகணும், ஓடி போய் ஓடியாதுன்னா இறைவன் அது வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பான். ஆனால் ஆசை அவனை உந்தி தள்ளும்போது எல்லையில்லாத ஓடி மரணத்தில் போய் முடியுது. திரும்பி வந்தால் தானே அவனுக்கு சுதந்திரம் இல்லையே. அந்த மாதிரி வாழ்க்கைன்றது ஒரு முடிவில்லாத தேடிக்கினே போச்சுன்னா, இன்றைக்கி 10 ரூபா இருந்தால் போதும், என் பையனை படிக்க வச்சா போதும், என் பையனை கல்யாணம் பண்ணால் போதும், அடுத்து பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதும், அடுத்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கூடும்போது தான் நான் தான் பிள்ளைக்கு என்ன வேலை பண்ணணும் அதே வேலையை பேரங்கிட்ட ஆரம்பிச்சிடுவேன். இது ஒரு குழப்பா, அது அர்த்தமே கிடையாது. ஆனால் அந்த வாழ்க்கை தான், அந்த அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தான் இன்றைக்கி உலகம் பண்ணினுக்குது. பிள்ளைக்காக வாழ்ந்து அவனை ஆளாக்கினேன், இப்போ பேரனுக்காக வாழ்ந்தேன்னு அவளை ஆணாக்கினுக்குன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. அப்போது முடிவில்லாத இந்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். எதுலேயுமே ஒரு நிதானம், இது போதுன்ற அந்த எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் ஓடுற மனசு முதல்ல நிற்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இது சொன்னால் புரியுமானா சொன்னால் புரியாது. அதுக்கு தான் ஒரு பயிற்சிகள் வேணும். பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து ஒரு தெளிவான கிடையானா. புலன்கள் கூட உறவாடினது தான் மனசு. இந்த ரெண்டுமே உறவாடினது வரைக்கும் நமக்கு விடுதலையே கிடையாது. அப்போ இந்த ரெண்டும் தனித்தனியாக பிரியணும். புலன் தனியாக பிரிஞ்சு போகணும், மனசு தனியாக பிரியணும். பிரியணுன்னா நான் ஏப்பா நீங்கள் பிரிஞ்சிருங்கப்பா அப்படின்னா பிரியுமா? டைவர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பிரிய முடியாது. அப்போது ரெண்டுத்துக்கு 2 வேலை கொடுக்கணும். எது எனக்கு தொல்லை கொடுக்குதோ அதுக்கு ஒரு வேலை, எது என்னை காப்பாற்ற போதோ அதுக்கு ஒரு வேலை. அது என்ன வேலை? எது நானாக இருக்கிறோனோ அதை நோக்கி என் மனசை திருப்பணும். ஏன்னா என் மனசு இது வரைக்கும் என்னை நோக்கி திரும்பந்தே கிடையாது. அது எப்பவுமே எதிர் வீட்டுக்காரனையே பார்த்துன்னு உக்காந்துக்குது. சொந்தக்காரனே நான் தான், அது என்னை காட்டுச்சுன்னா நான் திருந்துவேன். ஆனால் அது ஒரு நாளும் என்னை காட்டவே காட்டாது. அவனை பாரு அப்படி இருக்கிறான், இவனை பாரு இப்படி இருக்கிறான், நீ ஏன் இப்படி இருக்கிற? அது அர்த்தமில்லாத வாழ்க்கை. அப்போது மனம்னா எப்பவுமே எதிரில் இருக்குது தான் காட்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கணும்னா இந்த உலகன்றதை மறைச்சிட்டு இந்த மனம் என்ன நோக்கி திரும்பணும். அப்போ நான் எதுவாக இருக்கிறேனோ அதுதானே. நீங்கள் எதுவாக சமையிருக்கீங்க? எது இல்லைன்னா நீங்கள் இல்லை. கடவுள் இல்லைன்னா உயிர் இல்லைன்னா நான் இல்லை. கடவுள் இல்லைன்னா மூச்சு இல்லைன்னா உயிர். அப்போது அந்த மூச்சு தான் நீங்கள், அந்த மூச்சு தான் உயிர், அந்த மூச்சு தான் தெய்வம். அப்போது அதை நோக்கி மனம் திரும்பினால் மட்டும்தான் மனது அடங்கும். மற்ற எதை நோக்கி திரும்பினாலும் மனசு வளர்ந்துக்கினே போகும். இந்த மனசை வளர்த்தா நமக்கு நரகம், இந்த மனசை ஒடுக்குனா நமக்கு சொர்க்கம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது,